இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு 2.36 கொஷின் பாருங்கள். 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் காண்க. என்ன கொடுத்துட்டாங்க? 300லேருந்து 600க்குள்ளே என்ன நம்பர் வந்து 7ஆல் வகுப்படுமோ அந்த எல்லா நம்பரும் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அது எல்லா இயல்களுடைய கூடுதல் மதிப்பு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம இதுக்கு இடைப்பட்ட நம்பர் இருக்குது பார்த்திங்களா, 7ஆல் என்னென்ன நம்பர் வகுப்படுமோ அது எல்லாம் முதல்ல நம்ம எடுத்து எழுதிக்கலாம். எழுதிட்டதுக்கப்புறம் இதனுடைய கூடுதல் பார்க்கலாமா? இப்போது 300க்கும் 600க்கும் இடையில வந்து 7ஆல் வகுப்படுற நம்பர் நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 300 கொடுத்துருக்காங்களா? இப்போ 300 வகுத்தல் பார்த்திங்கன்னா இப்போ 7 வகுக்கலாமா? 2 நம்பராக எடுத்துக்கலாம். 30ல் எத்தனை 7 இருக்குது? 4 7 இருக்குது. அப்போ 4 × 7 28 டிவைட் பை இப்போது 30ல் 28 போயிடுச்சு, மீதி 2. இந்த 0 கீழே இறக்கலாமா? இப்போ என்ன வரும்? 20. 20ல் எத்தனை 7 இருக்குது? 2 7 இருக்கா? அப்போ 2 × 7 14. மீதி எவ்வளோ? நமக்கு 6 கிடச்சிருக்கு. இது மீதி. அப்போது நமக்கு வந்து 7 வகுப்படுற நம்பர் தான் வேணும். அப்போ இந்த 300ல் 6 கழிக்கலாமா? 300ல் 6 வந்து நம்ம லெஸ் பண்ணோம்னா நமக்கு மீதி எவ்வளோ கிடைக்கும்? 294 கிடைக்குமா? இந்த 294ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு 7ஆல் வகுப்படும். ஆனால் நமக்கு என்ன கேட்டாங்க? 300க்கு மேலே இருக்கணும், 600க்கு உள்ளே இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 294 7ஆல் வகுப்படும். அப்போது நம்ம 300க்கு மேலே வேணும்னா இது கூட இன்னும் ஒரு 7 கூட்டிக்கலாமா? அப்போ கூட்டும் போது என்ன வரும்? 1 0 3 வரும். இப்போ 301 வந்து 7ஆல் வகுப்படும். சரிங்களா? ஏன்னா இப்போ 301 கொடுத்தாங்கன்னா கீழே 1 வரும். 21ல் எத்தனை 7 இருக்குது? 3 7 இருக்குது. அப்போ என்ன நம்பர்ஸ்லாம் அங்கே வரும்? 301. இப்போ இந்த 301 கூட இன்னும் ஒரு 7 நம்பர் கூட்டிக்கலாமா? அப்போ கூட்டினா அந்த நம்பர் 7ஆல் வகுப்படும். கூட்டும் போது என்ன வரும்? 308ன்னு வருமா? இன்னும் ஒரு 7 நம்பர் கூட்டினா நமக்கு என்ன வரும்? 315 கிடைக்குமா? இதே போல் எக்ஸட்ரா பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 600க்குள்ளே வரணும். அப்போ என்ன அந்த நம்பர் வரும்? 595ன்னு வருமா? இந்த 595ன்றது வந்து 7ஆல் வகுப்படும். சரிங்களா? இதிலேருந்து இந்த மாதிரி நம்ம 7 டிஃபரன்ஷியல் எடுக்கிற நம்பர் 7ஆல் வகுப்படும். அப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இப்போ எண்ணிக்கை போது ஃபார்முலா நமக்கு தெரியும். n = L - A டிவைட் பை D + 1. இப்போ நமக்கு Lோட மதிப்பு தெரியும். கடைசி என்ன நம்பர் இருக்குது? 595. கமா ஏவோட மதிப்பு தெரியும். என்ன கொடுத்துருக்காங்க? 301. முதல் உறுப்பு தான் A. கமா D. இப்போ நமக்கு D கண்டுபிடிக்கலாமா? இப்போ Dனா T2 - T1. இப்போ D = T2 - T1 போது T2ஓட மதிப்பு என்ன? 308 - T1ஓட மதிப்பு 301. இப்போ ரெண்டும் கழிச்சு நமக்கு எவ்வளோ? 7 மதிப்பு. அப்போ டியின் மதிப்பு 7. இந்த 3 மதிப்பையும் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? n = Lோட மதிப்பு என்ன? 595 மைனஸ் ஏவோட மதிப்பு 301 டிவைட் பை டியோட மதிப்பு 7 + 1. சரிங்களா? ஈக்குவல். இப்போ 595ல் 301 கழிக்கணும். இப்போ கழிக்கும் போது பாருங்கள், 595 301 டிஸ் பண்ணலாமா? 5ல் 1 போச்சுன்னா 4. இங்கே 0க்கு 9 அப்படியே வந்துடும். இப்போ 0 இருக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது அப்படியே வரும். இதே வந்து பெருக்குன்னா வகுத்துனா 0 ஆயிரும். இப்போ 5 இருக்குது 3 இருக்குது, லெஸ் பண்ணால் 2. அப்போ என்ன வரும்? 294 டிவைட் பை 7ன்னு வருமா? ப்ளஸ் 1. இப்போ கேன்சல் பண்ணலாமா? ஒரே 7. 4 × 7 28. மீதி 1 இங்கே போட்டுக்கலாமா? அப்போது போடும் போது 14. 14ல் எத்தனை 7 இருக்குது? 2 7 இருக்குது. அப்போ என்ன வரும்? 42. 42 + 1. இப்போ ஆட் பண்ணால் 43. இப்போ என்னோட மதிப்பு 43 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஸ்என் உறுப்பு கண்டுபிடிக்கலாமா? அப்போ எஸ்எனுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. n / 2 × A + L. சரிங்களா? அப்போ என்னோட மதிப்பு என்ன பிடிச்சிருக்கும்? 43.
அப்போ 43வது உறுப்புக்கான மதிப்பு பார்க்கலாமா? 43 ஈக்குவல் என் 43 டிவைட் பை 2 இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன? 301 ப்ளஸ் எல்லோட மதிப்பு 595 ஈக்குவல் 43 டிவைட் பை 2 இன்ட்டு பாருங்கள். இப்போ நமக்கு என்ன வரும்? 6 5 1 5 கூட்டினா 6 9 அப்படியே வந்துடும். 3 5 8 அப்போ 896ன்னு வருமா? இப்போ இது கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும்? 1 2 4 2 8 இங்கே 4 2 8 மீதி 1 8 2 16ன்னு வருமா? ஈக்குவல் இப்போது 43 இன்ட்டு 448 இருக்கா? அப்போ பெருக்கல் இருக்குது, பெருக்கலாமா? பெருக்கும்போது பாருங்கள். இப்போ 448 43 பெருக்கணும். பெருக்கும்போது 8 × 3 24 4 4 மீதி 2 4 12 12 2 14 மீதி 1 4 12 12 1 13. அடுத்து 4 பெருக்கலாமா? 8 × 4 32 2 மீதி 3 4 16 16 3 19 மீதி 1 4 16 16 1 17 கூட்டலாமா? 4 அப்படி வந்துடும். 4 2 கூட்டினா 6 3 9 கூட்டும்போது 12 2 போட்டுக்கலாம். மீதி 1 1 1 2 2 7 9 1. அப்போ ஆன்சர் என்ன? 19264. இப்போ எஸ் 43வது உறுப்புக்கான மதிப்பு 19264.